கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக நான் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 3வது மாதமாகிய மார்ச் மாதத்திலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கலாம். உங்கள் நத்திலே அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்றி ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனை தேவதய உள்ள கரம் உயர்த்தும். தாழ்மை உள்ளவனை தேவதய உள்ள கரம் உயர்த்தும். உள்ளம் உடைந்தவனை உன்னதர் கரம் அணைக்கும். மங்கி எரிகின்ற தீபம் அது அணைந்து போவதே இல்லை. நெறிந்து போன நாணல் அது முறிந்து விழுவதில்லை. சோர்ந்து போகாதே, உலகில் அழிந்து மாயாதே. ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமே உண்டு. தாழ்மை உள்ளவனை தேவதய உள்ள கரம் உயர்த்தும். தேவன் அன்புள்ளவர், மன உருக்கத்தால் நிறைந்தவர் அவர். நொறுங்குண்டு பணிந்தவனை கனிவுடன் நோக்கிடுவார். சோதனை சகிக்கும் மனிதன் அவன் பாக்கிய சீரை பெறுவார். விசுவாசம் உள்ள மனிதன் அவன் ஜீவ கிரீடம் பெறுவார். சோர்ந்து போகாதே, உலகில் அழிந்து மாயாதே. ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமே உண்டு. தாழ்மை உள்ளவனை தேவதய உள்ள கரம் உயர்த்தும். எனக்கு அன்பானவர்களே, முற்றுமாக தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி இந்த 3வது மாதத்துக்குள் பிரவேசிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தெய்வ கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்திலே உங்களுடைய ஆசீர்வாத வாய்க்கால் இன்றிலிருந்து உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உறவின் மத்தியிலே எந்தெந்த காரியங்களிலே ஆசீர்வாதம் வர வேண்டுமோ அந்த இடங்களெல்லாம் ஆசீர்வாத வாய்க்கால் இன்றைக்கு மிகவும் மகிமையான ஒரு நிலைமைக்குள் உங்களை கொண்டு போக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தாழ்த்தின உங்கள் மீது இரக்கமாயிருக்கிறார். முற்றுமாய் அவர் கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவரே மகிமைப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த 3வது மாதமாகிய இந்த மார்ச் மாதத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கலங்குவதே எத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள், எத்தனை விதமான சாபங்கள் தொடர்ந்து வருகிறது. நான் அமைதலாய் இருந்தாலும் என்னை எத்தனையோ வித காரியங்கள் பின்தொடர்ந்து வருகிறதே என்று சொல்லி அடிக்கடி நாம் பாரப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு விரோதமாய் எழும்புவதில்லை. அன்பான தெய்வ ஜனமே, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வசனங்களில் இருந்து புறப்படுகிறது. அது ஒரு நீர் வாய்க்கால் போல புறப்படுகிறது. அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவனும் ஆவியும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது
நம் உள்ளத்திலே ஒரு வாய்க்கால் போல, ஒரு நீரூற்று போல வெளிவருகிறது. அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், அது சரீர ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். எந்த அளவுக்கு தேவனுடைய வசனம் உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதோ அந்த நிமிடத்திலிருந்து அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களில் நீங்கள் நிரம்பி வழியக்கூடியவர்களாய் மாறுவீர்கள். இன்றைக்கு வேதத்தை ஒருவேளை நீங்கள் அறியாதவர்களாக கூட இருக்கலாம். எனக்கு முதலெல்லாம் வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை, அதனுடைய ரகசியங்கள் புரியவில்லை. சாதாரண புத்தகத்தை வாசிப்பது போலதான் இருந்தது. வேதத்தை அறியாதபடி இருந்த நாட்களில் வசனத்தை குறித்த அறிவு எனக்கு இல்லை, அந்த ஞானமும் இல்லை, அதனுடைய மதிப்பும் தெரியவில்லை. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நிமிடத்திலிருந்தே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இடைபட ஆரம்பித்தார். வேத புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆறுதல் வந்தது, ஒரு சமாதானம் வந்தது, அதை வாசிக்க வாசிக்க ஒரு ஞானம் வந்தது என்று சொல்லலாம். அன்பான தெய்வ ஜனமே, வேதத்தை தியானிக்கும் போது தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். ஒரு மனுஷனுடைய சுவாபம் அப்பொழுதுதான் மாறுகிறது. யார் சொன்னாலும் ஒரு மனுஷனுடைய சுவாபத்தை மாற்ற முடியாது. ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த மனுஷனுக்குள்ளாக, ஐயோ நான் சரியில்லையே, நான் சரியான ஒரு வாழ்க்கை வாழவில்லையே, என் வாழ்க்கையில நிறைய பாவங்கள் இருக்கிறதே, நான் செய்கிறது காரியம் மிகவும் துன்மார்க்கமாய் இருக்கிறதே, ஐயோ நான் வெளி தோற்றம் வேறு உள் தோற்றம் வேறு என்று சொல்லி வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு அவனுக்குள் கடந்து வருகிறது. அவனுடைய உள்ளான மனிதனல்ல ஒரு மாற்றம் அடைகிறான். என அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாத வாசல் வாய்க்கால் இந்த மாதத்திலே நீங்கள் வேதத்தை வாசிக்க ஒப்பு கொடுக்கும் போது, ஒவ்வொரு நாளும் தினமும் அதிகாலையில் வசனங்களை வாசித்து தியானம் செய்யும் போது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அந்த ஆவியும் ஜீவனும் உங்களுடைய சரீரத்துக்குள், உங்கள் ஆத்துமாவுக்குள், உங்களுடைய மனதிற்குள் இறங்கி உங்களை ஒரு வெற்றி வாழ்க்கை உள்ள ஒரு மகனாய் மாற்றுவதற்கு அது உதவி செய்யும். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு மனுஷன் பிழைப்பானா. அப்பனா கர்த்தருடைய வார்த்தை வேதத்திலிருந்து புறப்படுகிறது. அதை வாசிக்கும் போது அது கர்த்தருடைய வார்த்தை, அவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களால நினைக்க சொல்றீங்களா, என்னால வாழ முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிடுறீங்களா? நான் சொல்றேன், வேதத்தை வாசிக்கும் போதே, அந்த வசனத்தை வாசிக்கும் போதே அந்த வார்த்தையினால நீங்க இனிமேல் பிழைச்சிருவீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செய்து முடிப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. யோசுவா அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அவன் செழிப்பை கண்டதற்கு காரணமே இதுதான். இன்றைக்கு முதலாவது காரியமாக நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது போல, யோசுவாவின் தலைமேல் பயங்கர பொறுப்பை ஆண்டவர் வைத்து விட்டார். மோசேக்கு அப்புறம் யோசுவாவை சூஸ் பண்ணிட்டார். திருமணத்துக்கு அப்புறம் அந்த மனைவி மேலையும் கணவன் மேலையும் நிறைய பொறுப்பு சுமத்தப்படும். அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு வரும். அவ்வளவு நாள் வாலிப பிள்ளைகளா இருந்திருப்பாங்க, ஒரு பொறுப்பு இல்லாம இருந்திருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க, அம்மா அப்பா கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். பொறுப்பு என்கிறது தெய்வ சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு மேன்மை, ஒரு மேன்மை. இத மற்றவங்க பார்க்கும்போது, எதிராளிகள் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம சரியா நிறைவேற்றமாங்கிறத அவங்க கண்காணிப்பாங்க. இப்போ யோசுவாவுக்கு யோர்தானை கடக்கணும், யோசுவா எரியோவை வீழ்த்தணும். மோசேக்கு என்னென்ன காரியெல்லாம் இருந்துச்சோ எதிரிகளை பூரா தகர்த்தெறியணும். இதெல்லாம் அவன் மேல விழுந்த பொறுப்பு. மோசேக்கு பிறகு ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடு அவனுக்கு வந்துச்சு. கர்த்தர் நம்மளை நம்பிதான் நிக்கிறாருங்கிற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு வந்துச்சு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க தான் உங்க குடும்பத்தை நடத்த போறீங்க. இந்த 3வது மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய சத்திய வார்த்தையை நீங்க படிக்கும் போதே, உங்க வாய் அதை சொல்லும் போதே, பரிசுத்த ஆவியானவர் அதை தியானிக்கும் போதே நீங்க எப்படி வாழணும், எப்படி பிழைக்கணும், எப்படி உயரணும், எப்படி மேன்மையாகணுங்கிறத உங்களோடு கூட இன்னைக்கு பேசுவார்.
இன்றைக்கு கட்டாயம் பேசுவார். நீங்க அதற்காக வேத புத்தகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். எப்பெல்லாம் வேதத்தை படிக்கிறனோ அந்த வசனத்தை படிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அன்பான தெய்வ ஜனமே, வெற்றி எடுக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3வது மாதம் நீங்க சாத்தானை ஜெயிக்கிற மாதம். 3வது மாதம் தேவனோடு கூட நின்று யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கிற மாதம். இந்த 3வது மாதத்திலே வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி யோசுவாவுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தின் செழிப்பு கொடுக்கப்பட்டதோ அதே போல உங்க வாழ்க்கையில் அந்த செழிப்பு இந்த மாதத்திலே தொடங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் தொடங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கனம் பண்ணி உங்களை பெரிய மனுஷனாய் மாற்றி எல்லாரும் முன்பாகவும் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு உன்னதமான ஒரு மாதமா இது மாறப்போகிறது. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன், அதுக்கு இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீங்களோ அதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எப்படி நான் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுல சாத்தானை மேற்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, உங்களை தான் என் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க வாழ்வீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க ஸ்டெப் எடுப்பீங்கன்னு தெரியும். நீங்க முடிவோட வருவீங்கன்னு தெரியும். இந்த 3வது மாதம் ஜெயிப்பீங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு யோசுவாவுக்கு அளித்த அதே வாக்குத்தத்தத்தை ஒரு உறுதியோடு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல உன்னோடு கூடவும் நான் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே உங்களுக்காக சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம். என் ஆண்டவராகிய தெய்வத்தினாலே சொல்லுறேன், உங்களுக்கு ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. யோசுவாவை போல, மோசேயை போல நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே நீங்க இத சொன்னா உடனே கீழ்ப்படிவீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். உடனே நீங்க அதற்கான முடிவை எடுத்து விசுவாசத்தோடு இன்னும் உத்தமமா, இன்னும் பரிசுத்தமா, இன்னும் தேவனுக்கு உண்மையா வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களிலிருந்து எதிர்பார்க்கிறார். நீங்க அதை இன்னைக்கு செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் தோற்று போய் அவமானப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே வாழ முடியலையே, இனி ஏன் வாழணும், தற்கொலை பண்ணலாம் நினைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணின பின்பு நான் முடிவெடுத்தேன், வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் என் ஆண்டவருக்காக வாழுவேன், என் தேவனுக்காய் ஊழியம் செய்வேன், என் தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுவேன், என் தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்வேன். என் அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் என் மேல இன்னும் பலமாய் ஊற்றப்பட்டால் என் தேவனுக்காய் பெரியதை சாதிப்பேன் என்று என் மனசுல முடிவெடுத்தேன். அந்த முடிவெடுத்த பின்புதான் என் ஆண்டவர் என்னோடு கூட உறவாட ஆரம்பித்தார், என்னோடு கூட பேச ஆரம்பித்தார், என்னை பலப்படுத்த ஆரம்பித்தார், என்னை ஸ்திடப்படுத்தினார், என் தோல்விகளை ஜெயமாய் மாற்றினார். நான் சொல்றேன், மனுஷங்கிட்ட பேசி பிரயோஜனம் அல்ல, தேவனோடு கூட பேசுங்க. மனுஷர்கிட்ட சவால் விட்டு பிரயோஜனம் அல்ல, கர்த்தர்கிட்ட சவால் விடுங்க. உங்களுக்காக நான் நிப்ப ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிறார். 2வதாக உங்கள் குடும்பம் பாக்கியம் உள்ள குடும்பம். யோசுவா 22:1-2 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையெல்லாம் நீங்கள் கைக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். இந்த குடும்பத்துல நீங்க பாக்கியமா பிறந்ததற்காக, பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக அவரை ஸ்தோத்திரிங்கன்னு சொல்லி இந்த வசனம் முடிகிறது. அன்பான தேவஜனமே, யோசுவாவுக்கு சரீர ஆரோக்கியம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பூரணமா இருந்தது. அவன் எந்த வயதுல இறந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 110வது வயதுல. அவனுக்கு நோய் வேற எந்த பிரச்சனையும் வரவே இல்லை.
அவனுடைய உடலும் உள்ளமும் அவன் ஒரு நாளும் மனசுலயும் சரீரத்திலயும் அவன் சோர்ந்து போகவே இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துல எவ்வளவு குறைவு காணப்படலாம், எத்தனையோ பொறுப்பு மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதாவது உங்க வசனங்கள்ல குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யோசுவா 24:15 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். உங்களால ஆண்டவருக்காக வாழ முடியலையா? இனிமே யாருக்காக வாழ போறீங்க? முடிவிடுங்க. உங்களால கர்த்தரை சேவிக்க முடியலையா? இனிமே யார போய் சேவிக்க போறீங்க? உங்களுக்கு கர்த்தருக்காக உண்மையா இருக்க முடியலையா? யாருக்காக உண்மையா வாழ போறீங்க? நீங்க யார மகிமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஒரு விசை இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பாக அன்பான தெய்வ ஜனமே நான் சொல்றேன், வாழ்ந்தா தேவனுக்காக வாழுங்க, இல்லாட்டா வாழாதீங்க. வாழ்ந்தா தேவனை மகிமைப்படுத்தி வாழுங்க. கர்த்தர் உங்களிடத்துல அதுதான் எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரோர் அதிகமாய் நேசித்து, வேதத்தை அதிகமாய் கற்று, அதுல அன்பு வைத்து, அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்காக பேசப்படுகிறது என்பதை அறிந்து, உங்களுடைய வீட்டுல வேத வசனத்தை அங்கங்க எழுதி அதை வாசிக்க நான் சொல்றேன், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க வாயில சத்திய வசனம் புறப்பட தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு யோசுவாவின் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வர வர தேவன் அவரை கனம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தை உங்க வாயில வந்துச்சுன்னா கட்டாயம் கர்த்தர் கனம் பண்ணுவார். அவருடைய சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் கனம் பண்ணுவார். சங்கீதம் 1 சங்கீதத்துல 2:3 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருந்து வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற மனுஷ வாழ்க்கையில தோல்விங்கிறதே வராதுன்னு வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3வது மாதத்துல வேதத்தை அதிகமாய் நேசித்து, அதை கற்று, அதை உங்க மனசுல இறுதி வைத்து, அதை உங்க வாயினால அறிக்கை செய்து, அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில கனி வரணும், பூத்து நான் குலுங்கணும், மற்றவங்க முன்னாடி நான் ஆசீர்வாதமா வாழணும், நான் கையிட்டு செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்காக ஆண்டவரே யோசுவாவோடு கூட இருந்தது போல என்னோடு கூட இருக்க போகிறேன். நான் உம்மோடு கூட வாழ போகிறேன். உம்மை என்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மனிதர் தூற்றும் போது நல் உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உமை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உமை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையா இருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையா இருப்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு
உமை யார் என்று நான் அறிவேன். உங்களை ஒருவர் தன்னுடைய ஆவியினால் மூடி உங்களை பலப்படுத்தி நீங்கள் செய்வதற்கு முன்பாய் ஒருவர் கடந்து வந்து உங்க வாழ்க்கையில காரியத்தை செய்யும்படியாய் அவர் உங்கள் சத்திய வசனத்தை நீங்கள் வாசிக்க அதை தியானிக்கும் போதே உங்களோடு கூட உறவாடி நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நாமம் இன்றிலிருந்து உங்களுக்கு மகிமைப்பட போகிறது. அடுத்த காரியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை எதையுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கலாம். 2 ராஜாக்கள் புத்தகம் 3வது அதிகாரம் 16-17வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்க இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லுகிற ஒரு காரியம். ஒருவேளை சூழ்நிலை நமக்கு சாதகம் இல்லாம இருக்கலாம், காரியங்கள் வேறு விதமா இருக்கலாம், ஒருவேளை உங்களால் நம்ப முடியாம இருக்கலாம். ஆனால நீங்க நினைச்சுக்காதீங்க உங்க ஜெபம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல, கர்த்தர் கேட்கல நினைக்காதீங்க. உங்க வியாபாரம் பெருகாம இருக்கலாம், ஒருவேளை குழந்தை பெற்றெடுக்க முடியாதபடி உங்க கர்ப்பம் தரிக்காம இருக்கலாம். அன்பான தெய்வ ஜனமே, ஆசீர்வாதம் உங்க மேல நதி போல இறங்கி வர என் தேவனால் அற்புதம் செய்ய முடியும். ஒண்ணுமே இருக்காது, உங்க உள்ள மட்டும் கர்த்தரோட இருக்கும். எனக்கு மேல சாபமா ஆசீர்வாதமா இல்லாம இருக்கும்போது யாருமே நம்பல நான் ஆசீர்வாதமா மாறுவேன்னு சொல்லி, அபிஷேகம் என்னில் பெருக பெருக நான் கர்த்தரோடு கூட உறவாடி தேவனுடைய வல்லமைக்குள்ளாய் ஜெபிக்க என் அன்பான தெய்வ ஜனமே, என் ஆவியானவர் என்னை பலமாய் நிரப்பி கூட அவர் இடைபட ஆரம்பித்தார். அவருடைய வல்லமை என் மேல இறங்க எனக்கு தெரியாமலே என் மேல இருக்கிற சாபம் என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு தெரியாமலே ஆசீர்வாத குறைச்சலா இருந்த காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் வர ஆரம்பித்து தரித்திரம் எல்லாம் செழிப்பா மாறிச்சு. நான் செய்வதெல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு அன்பான தெய்வ ஜனமே, நான் சொல்றேன், உங்களை ஒருவர் ஆசீர்வதிக்கும்படியா இந்த மாதத்திலே உங்களுக்குள் பிரவேசித்திருக்கிறார். கர்த்தர் மோசேக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அதபடி உங்களுக்கும் இன்னைக்கு செய்வாரு. யோசுவாவுக்கு சொன்னபடி எப்படிலாம் நடத்தினாரோ அதபடி உங்களுக்கு நடத்துவார். இன்றைக்கு நீங்க உங்க ஊழியத்தை, உங்க வருங்காலத்தை, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எல்லாம் உங்க பணி, உங்க காரியம் எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு எதெல்லாம் இவ்வளவு நாள் தோல்வி கண்டீங்களோ அதெல்லாம் இன்றைக்கு அற்புதமாய் மாறப்போகிறது. உங்களுக்கு ஒருவர் உதவி செய்ய வந்திருக்கிறபடினால் அந்த உதவி செய்ய வந்திருக்கிறவரை நான் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் அறிமுகம் செய்கிறேன். அந்த உதவி செய்ய வந்திருக்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்க நடுவில் அவர் இறங்கி வரணும்னு சொல்லி, உங்க மேல அவர் ஊற்றப்படணும்னு சொல்லி, உங்க மனசை அவர் கிளியர் பண்ணணும்னு சொல்லி, உங்க துக்கத்துல அவர் வெளியே எடுக்கணும்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஊழியக்காரனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு மனுஷனால உங்களை மேன்மைப்படுத்தவே முடியாது. யாரோ அவருடைய ஜெபம் உங்களை உயர்த்தும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அவங்க ஜெபிப்பேன் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு செகண்ட் ஜெபிக்கலாம் உங்களை நினைச்சு. ஆனா ரெகுலரா உங்களுக்காக ஒருத்தர் பாடுபட்டு ஜெபிப்பாங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்க ஜெபம், உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம், கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்பு, உங்க முழங்கால மடக்கி ஆண்டவர் சமூகத்துல தனியா போய் தனி அறையில ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாருங்க, அது உங்களை மேன்மைப்படுத்தும், அது உங்களை கனப்படுத்தும். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சாபமா இருக்கிறோ அதெல்லாம் தலைகீழா மாறப்போகிறது. மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. நீங்க தான் அதுக்கு ஆமென் சொல்லணும், நீங்க தான் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஜெபத்துக்கு முன்பாக உங்களை குறிச்சு இருக்கிற
உங்க மேல இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவியை இன்னைக்கு கர்த்தர் அப்புறப்படுத்துவார். அந்த சாபத்தை கர்த்தர் அப்புறப்படுத்துவார். ஒரு மனதோடு இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்துல ஆவியானவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அந்நிய ஆவிகள், கட்டப்பட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் கட்டவிழ்க்க போகிறேன். அது உங்க மேலேயும் கட்டவிழ்க்கப்படும். இங்க பரலோகத்துல போய் சேர வர கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எந்த காரியத்தை கட்டணுமோ அந்த காரியத்தை கட்ட கர்த்தர் கிருபை கொடுப்பார். என் தகப்பனுடைய கரத்துல இன்றைக்கு ஒரு மனமாய் நாம் அனைவரும் இணைந்து கொள்ள போகிறோம். ஒரு மனமாய் அமாலா ஷலாதரபா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் உங்க பாதத்துல வருகிறோம். இந்த 3வது மாதம் ஜெயம் எடுக்கிற மாதம் ஆண்டவரே. யோசுவா சொன்னது போல ராஜா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை விட்டு நீர் விலக மாட்டீர் ஆண்டவரே. எஸ்மரா ஷபாத்தரபா. இன்றைக்கு இவர்களுக்கு விரோதமாய் எழும்புற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுவதாக. பொல்லாத வல்லமைகள் விலகுவதாக. பயத்தின் ஆவி விலகுவதாக. இருள் விலகுவதாக. இவர்களை பிடித்திருக்கிற சஞ்சலங்கள் இவர்களை விட்டு ஒலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் இப்பொழுதே உமது நாமத்தினாலே நான் திறக்கிறேன். உமது நாமத்தினாலே கட்டவிழ்க்கிறேன். கட்மரா காசிபாத்தனா. இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை எடுத்துக் கொள்கிறேன் பிதாவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த அற்புதம் நடந்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த 3வது மாதத்திலே உமது மகிமை வெளிப்பட்டு உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. உமது நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையின் கரத்திற்கு கொடுக்கிறேன். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.